க்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவிய மிக முக்கியமான கடமை. தொழுகைக்கு வேறு என்ன சிறப்பை சொல்லுவது மூமின்களே? அஸ்ஸலா, தொழுகைக்கு என்ன சிறப்பை சொல்லுவது? மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய அந்த அல்லாஹ் அதை கட்டளையிட்டிருக்கின்றான் என்பதை தவிர தொழுகைக்கு வேறு சிறப்பு என்ன தேவை? கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய முஸ்லிம்களில் பலர் தொழுகையை மறந்து வாழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அவர்களை அழைக்கிறது, அவர்களுடைய நிலைமைகளை பார்த்து கவலைப்படுகிறது. ஏன் இந்த முஸ்லிம்கள் இப்படி வாழ்கிறார்கள்? செல்வத்திற்காக தொழுகையை மறக்கிறான், வணக்க வழிபாடுகளை புறக்கணித்து வாழ்கிறான், குடும்பத்திற்காக தொழுகையை மறக்கிறான். ஏன் ஒரு அற்ப நிகழ்ச்சிகளுக்காக கூட தொழுகையை மறக்கிறான்? ஏன் விளையாட்டிற்காக கூட, அதை பார்த்து ரசிப்பதற்காக கூட தொழுகையை மறக்கிறான்? ஏன் இந்த முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு இல்லங்களும் அழைக்கிறது. ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். தொழுகையின் பக்கம் விரையுங்கள், தொழுகையின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள், வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்று ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுடைய அழைப்பை பள்ளியில் இருந்து முஅத்தின் இந்த முஸ்லிம்களின் உள்ளத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். யாருடைய உள்ளங்கள் செத்து விட்டதோ, யாருடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து தூரமாகி விட்டதோ, அவர்களுக்கு இந்த அழைப்பை பற்றி கவலை கிடையாது, இந்த அழைப்பை பற்றி பயம் கிடையாது, இந்த அழைப்பை பற்றி ஆசை கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லங்களை புறக்கணிப்பார்கள், தொழுகையை மறப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் எவ்வளவு தூரம் இப்படி செல்ல முடியும்? தொழுகையை விடக்கூடியவன், ருக்குஐ மறக்கக்கூடியவன், சுஜூதை மறக்கக்கூடியவன் எவ்வளவு தூரம் இந்த உலக வாழ்க்கையில் செல்ல முடியும்? அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன் லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மனிதர்களை அல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? லியௌமின் அதீம், மகத்தான நாள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படக்கூடிய நாளை பற்றி அச்சமில்லாமல் பயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்ன கைர அஅமாலிக்கும் அஸ்ஸலாஹ், உங்களிலே நீங்கள் செய்கின்ற செயல்களிலேயே சிறந்த செயல், சிறந்த அமல் அஸ்ஸலாஹ், அஸ்ஸலாஹ், தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, அறிந்து கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகை இல்லை என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தைன் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை இல்லை என்றால் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகை இல்லை என்றால் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரிடத்திலே அல்லாஹ் கடமையாக்கிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை முறையாக சரியான முறையில் கடமை என்று அறிந்தும் அவரிடத்திலே இல்லையோ, அவருடைய எந்த வணக்க வழிபாடும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமஹ், மறுமையிலே ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை ஸலாத்து. ஸலாத்து என்ன? தொழுகை. فإن صلحت
فقد أفلح وأنجح. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்குவானாக. அது சரியானால் அவன் வெற்றி அடைவான். அவன் وإن فسدت, அது சீர்கட்டு இருந்தால் فقد خاب وخسر, நஷ்டமடைவான், இழிவடைவான். யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فإن انتقص من فريضته شيء, அவனுடைய ஃபர்திலே ஏதாவது குறை இருந்தால் அல்லாஹ் கூறுவான், انظروا هل لعبدي من تطوع فيكمل بها, இந்த அடியானிடத்திலே பாருங்கள், ஏதாவது நஃபிலான வணக்கங்கள் இருந்தால் அதை கொண்டு அந்த ஃபர்தின் குறையை நீக்குங்கள். யாரும் யாரும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாத சமூகம் கியாமுல் லைலை தொழுமா? கியாமுல் லைலை தொழுமா? துஹருடைய ஜமாஅத்தை பேணாத சமூகம் துஹாவுடைய தொழுகையை தொழுமா? தொழுமா? பள்ளிகளோடு தங்களை இணைத்துக் கொள்ளாத அந்த உள்ளங்கள் பள்ளியுடைய இரண்டு ரக்அத்தான அந்த காணிக்கையை தொழுகையை தொழுமா? தொழுமா? வேறு எங்கே தேடுவார்கள் நஃபிலை? ஃபர்தை அவரிடத்திலே முறையாக பேணப்படாத பொழுது